வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, எம்பிபிஎஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் அவர் சேனல். ஆகஸ்ட் 19th தான் எம்பிபிஎஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே அன்னைக்கு ஒரு 6 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா நம்ம நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் கிட்டையும் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆன்லைனில் தான் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு வந்து ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் நடக்க போகுது. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குமே வந்து ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து ஆகஸ்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதே தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா வந்து கவுன்சிலிங் ஆகஸ்ட் 21 ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருக்காங்க. ஆகஸ்ட் 1 அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டில் 8th ஆகஸ்ட் வரை டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் தென் ஆல் இண்டியா கோட்டா 15% ஆஃப் சீட்ஸ் வந்து சீட்ஸ் போக 85% ஆஃப் சீட்ஸ்க்கும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே ஆகஸ்ட் 22 அண்ட் 23 அப்போ நம்ம 7.5% ரிசர்வேஷன் கோட்டாக்கான கவுன்சிலிங் வந்து டைரக்டாக நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 7.5% ரிசர்வேஷன் சீட்டு, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 4 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்குமே வந்து 22, 23 ஆகஸ்ட் இன்னைக்கு தான் டைரக்டாக கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. ஆனால் எந்த பிளேஸ் அப்படின்றத வந்து அப்கமிங் டேஸில் சொல்கிறதா இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 5050 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. அண்ட் ஏஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் ஒரு 3400 சீட் இருக்குது. அண்ட் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் பார்த்துட்டோம்னா ஒரு 450 சீட் இருக்குது. மொத்தம் 9050 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. அண்ட் இதே டிடிஎஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 2200 சீட் இருக்குது. 6 ப்ரைவேட் டென்டல் மெடிக்கல் காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. பெர்மிஷன் கிடைச்சதும் நம்ம வந்து இந்த சீட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.